ஹாய் கைஸ். மற்றும் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கு மற்றும் ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸோடையும் நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸோடையும் உங்களை நாங்கள் இந்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வெர்சஸ் ஐயோ என்ன மேட்ச் அது, எல்எஸ்ஜி வெர்சஸ் டெல்லி மேட்ச் நடந்தது. ஓரளவுக்கு டீசெண்டான மேட்ச் நான் சொல்லுவேன். அகைன் ஒரு குவைட் டீசென்ட், ஆக்சுவலாக ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். பட் நான் ரெண்டு டீமும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபைட் பேக் கொடுத்தாங்க. போன மேட்ச்ல ரெண்டு பேருக்கு நல்லா பவுலிங் இருக்குறத பத்தி பேசியிருந்தோம். இப்போ மேட்சை பத்தி பேசலாம். மேட்ச் எப்படி போச்சு வெங்கட்? இப்போ எல்எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து பண்ட். ஆனா போன சீசன்ல எல்எஸ்டி பேட்டிங் எதுவுமே செட் ஆகல. ஆனா டாப் ஆர்டர் ஃபுல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்ததுனால பண்ட்டுக்கு நிறைய சான்ஸுமே கிடைக்கல. ஸோ இந்த சீசன் பண்ட்டை ஓப்பனரா வச்சு ஒரு கேம்பிள் எடுத்தாங்க. லைக் பண்ட் முன்னாடி அண்டர் 19 ஓப்பன் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ ஐபிஎல்ல டெல்லிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாரு. எல்எஸ்டிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க எதுக்கு முதல்ல இந்த பேட்டிங் ஆர்டர் மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. இது பண்ட்டுக்கு தனியா கரியருக்காக பண்ணாங்கன்னா டீமுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ஏன்னா கரியருக்காக நான் பாக்குறப்போ ஆல்ரெடி T20s இஷான் கிஷன் அங்க ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் சஞ்சு சாம்சன், இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பண்ட்டு ஓப்பனரா வந்தா அந்த ஓப்பனர் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இஷான் கிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலனா T20 பண்ட்டுக்கு உள்ள ஒரு சான்ஸ் கிடைக்கும், பிரேக் த்ரூ கிடைக்கும். பிளஸ் வேர்ல்ட் கப்பும் வர்றதுனால லைக் இவங்க ரெண்டு பேரும் இந்த அப்ரோச் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா டீம் வைஸா பாக்குறப்போ பண்ட் ஓபன் பண்ணிருக்க கூடாதுதான் என்னோட ஒப்பீனியனா. மார்க்ரம் மார்ஷ் ஒரு நல்ல காம்போ போன சீசன். எல்எஸ்டி ஓரளவுக்கு போன சீசன் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அது இந்த காம்போனாலதான், இந்த ஓப்பனிங் காம்போனாலதான். அதை பிரேக் பண்ணிட்டு மார்க்ரம் ஒன்றும் தரலாங்க. அண்ட் மோரோ பண்ட் பேட்டிங்குமே பாத்தீங்கன்னா லைக் ஃப்ரீ ஃப்ளோயினா இல்ல. அவர் வந்து பவர் பிளே தானதுக்கு அப்புறம் மேட்ச் கொண்டு போலாம் அந்த மாதிரி ஆடினாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எப்பவுமே லைக் நேச்சுரலா இல்லாம இப்ப சேஃபா ஆடினாலே அவரோட நேச்சுரல் கேம் வராது. ஸோ அது ஃபர்ஸ்ட். பிளஸ் ரெண்டாவது மார்ஷோட இன்னிங்ஸுமே லைக் வித் கொடுத்தா மட்டும்தான் மார்ஷ் லைக் பவர் பிளேல அடிச்சாரு. வித் ஸ்டெம்ஸ் டு ஸ்டெம்ஸ் முகேஷ் குமார் சூப்பரா போட்டாரு. அதுல மார்ஷ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. இதுவே மார்க்ரமா இருந்ததா இட் குட் ஹவ் பிளேட் பெட்டர். ஸோ அந்த ஓப்பனிங் நல்லா வந்திருக்கும். லைக் அதுக்கப்புறம் வேற யார் ஒப்பீனியன்? யோகேஷ். எனக்கு இந்த பாயிண்ட் இதோட ஒரே ஒரு இல்ல பண்ட்டு ஓப்பனிங் இறங்கல. எனக்கு ஒரே ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, நேத்து யோகி சொன்ன மாதிரி இந்த மேட்சுக்கு மட்டும் இறங்கிருக்காரா இல்ல அடுத்தடுத்து இறங்குவாரான்னு தெரியல. ஏன்னா யோகி நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஏன்னா குல்தீப்புக்கும் அக்ஷருக்கும் மீதி பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்காங்க. பண்ட்டு கொஞ்சம் அன்பேவரபிள் மேட்ச் அப்னால சோ இறங்கிட்டு அவங்க குல்தீப்பையும் அக்ஷரையும் டேக் ஆன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணாங்களா இல்ல அடுத்தடுத்த மேட்ச்லயும் பண்ட்டு ஓப்பனிங் ஆடுவாரான்னு தெரியல. சோ இது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த 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 இது வச்சு நான் சொல்றேன், பண்ட் தான் ஓப்பனிங் ஆடுவார் எல்லா மேட்சுமே. போன சீசனும் ஒரு 2 மேட்ச் ஆடினார் ஓப்பனிங் எல்எஸ்டிக்கு தான். பெருசா அந்த மேட்சும் அடிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பண்ட் தான் ஓப்பனிங் வருவாருன்னு தோணுது. ஆனா வெங்கட் சொன்ன மாதிரி அது கரெக்ட் டிசிஷனும் இல்ல. ஏன்னா நல்ல ஓப்பனிங் காம்பினேஷன் இருந்தது. பிளஸ் நீங்க பண்ட் ஓப்பனிங் போனீங்கன்னா பூரா நம்பர் 3 ஆட வைக்க முடியல. ஏன்னா நீங்க மார்க்கரம் ஆட வைக்க ட்ரை பண்ணணும். பூரா நம்பர் 3 போன சீசன்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. மாட்டின எல்லா பாலும் அடிச்சாரு. கரெக்டா பவர் பிளேல எந்த டைம்ல வரும் விக்கெட் வந்தப்போ பவர் பிளேல வந்து டேக் ஆன் பண்ணாரு. பவர் பிளே முடிஞ்சப்பறம் ஸ்பின்னர்ஸையும் டேக் ஆன் பண்ணாரு. சோ நீங்க எவ்வளவு பூரான பின்னாடி தள்ளுறீங்களோ அவ்வளவு டீமுக்கான வீக்னஸ் தான் ஏறும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா பண்டோட ஓப்பனிங் மூவ் 50-50 மூவ் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஃபுல்லா அவங்க பண்ட் தான் ஸ்டிக் பண்ணுவாங்கன்னு தோணுது. நீங்க அப்படி யோசிக்கிறதா இருந்தா பூரான 3 அமிச்சிட்டு மார்க்ரம் வேணா 4 ஆடலாம். நீங்க பூரான கீழே ஆட வைக்கிறது இன்னும் பெரிய யூஸே கிடையாது. ஏன்னா மார்க்ரம் சவுத் ஆப்பிரிக்காவும் கீழே ஆயிருக்காரு. நீங்க பண்ட் மேல ட்ரை பண்ண போறீங்கன்னா பண்ட் ஆடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா சான்ஸ்க்காக பண்ட் மேல ஆடுறதா எனக்கு தோணல. ஏன்னா போன சீசன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மேட்ச்மே பண்ட் தான் ஓப்பனிங், 2 மேட்ச் நினைக்கிறேன் பண்ட் தான் ஓப்பனிங் அனுப்புனாங்க. பண்ட் போய் டேக் ஆன் பண்றதுதான் சான்ஸ். அவரோட கெட்ட நேரம் இன்னைக்கு பாவம் நான் சைக்கிள் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஆடின வரைக்குமே யாருமே இன்னைக்கு 100% சூப்பரா ஆடினாங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா பிச் அப்படி இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் ஃபுல்லா பண்ட் தான் ஓபன் பண்ணுவார். அடுத்து மொத்தமாவே வந்து பார்த்தோம்னா ஒரு 142 டோட்டல் தான். இந்த 142 டோட்டலை வச்சு ஆக்சுவலா ரெண்டு டீமுமே பவுலிங் வந்து ரொம்ப ஐ மீன் பேஸ் பவுலிங் ரொம்ப பவர் பேக்டாக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டீம் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்லோ பால்ஸ் போட்டுட்டு இன்னொரு எண்டில் எல்எஸ்ஜி பார்த்தோம்னா ஃபுல் பேக்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. டிசியோட பவுலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு? லைக் டிசியோட பவுலிங் நல்லா இருந்ததுன்னு சொன்னதை விட லைக் எல்எஸ்டி பேட்ஸ்மேன் நிறைய பேர் விக்கெட்ஸ் ரொம்ப த்ரோ பண்ணாங்க. ஆனா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல லைக் 130 ஃபார் 6 or 7 இருந்தாங்க. சமதும் ஷபாஷும் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து 4 overs ரிமைன் இருந்தது. லைக் ஈஸியா அவங்க 160 புஷ் பண்ணிருக்காங்க. இந்த பிச்சில் 160 ஈஸிலி வின்னிங் ஸ்கோரா இருந்திருக்கும்.
ஏன்னா அவங்க ஒரு பவுலர் வேற ஷார்ட் ஆடினாங்கன்னா இம்பாக்ட் சப்புமே ஷபாஸ் வந்துட்டார் உள்ள. ஸோ அங்கேயே ஒரு பவுலர் ஷார்ட் ஆடுறதுனால 160 கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். ஆனா லைக் லாஸ்ட் 2 or 3 ஓவர்ஸ் சென்சிபிளா இல்லாம ஆட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருந்தது. ஏன்னா சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணினால 4 overs 20-25 ஆட் ஈஸியா எடுத்திருக்கலாம் அவங்க. அதுவும் இல்லாம 18th or 19th ஓவர்ல ஷபாஸ் ஆப்போசிட்ல 2 பவுலர்ஸ் எடுத்துட்டு சிங்கிள் தட்டினோன்னா அந்த 2 விக்கெட் போனோடனே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 8 or 9 balls ஆடாமலே மேட்ச் போச்சு. ஸோ அது 9 balls ஒரு பெரிய எஃபெக்டாவே இருந்திருக்கும். ஏன்னா உங்க எல்எஸ்டி போட்ட பவுலிங்க்கு அந்த 9 balls ஜஸ்ட் ஒரு 10 runs வச்சிருந்தா கூட 150மே இன்னும் நல்ல ஸ்கோரா தான் இருந்திருக்கும் இந்த பிட்ச்ல. எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நம்ம வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம். இப்பயும் வந்து இங்கிடியோட ஸ்லோவர் பால்ஸ், அந்த டிப்பிங் ஸ்லோ பால்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணிருக்காரு. போன ஐபிஎல்க்கு டைம்ல எல்லாம் ஸ்லோ பால் போடுவாரு, ஆனா ஆஃப் கட்டர் வந்து நல்லா பிட்ச்ல ஸ்டிக் ஆன் ஆகும். இப்போ வந்து நல்லா டிப் ஆகுது. அந்த பூரானுக்கு போட்ட பால் எக்ஸலன்ட் பால். ஏன்னா பூரான் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டாரு, அது பேஸ் பால் நினைச்சு ஃபுல்லா டிசீவ் ஆயிட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. எக்ஸலன்ட் ஸ்லோ பால் அது. அதே மாதிரி குல்தீப் யாதவும் இன்னைக்கு நல்ல ஸ்பெல். ஸோ டிசி பவுலிங்கும் நம்ம முன்னாடி பேசுற மாதிரி தான். ஸ்டார்க் இல்லாம நம்ம என்ன நினைச்சோம்னா 2 ஃபாரின் பவுலர்ஸ் ஆடுவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனா அவங்க இங்கிடி மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு முகேஷ் குமார் மேல நம்பிக்கை வச்சு ஆடினாங்க. முகேஷ் குமாரும் நல்லா இன்னைக்கு டெலிவரும் பண்ணாரு. நட்ராஜனுமே பெரிய காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடல. போன ஐபிஎல்லும் பெருசா நிறைய மேட்ச் ஆடல. அதுக்கப்புறமும் கொஞ்சம் சயித் முஸ்தக் அலி ஆடினாரு, அவரும் இன்ஜுரி ப்ரோன் தான். பட் இன்னைக்கு அவருமே நல்லா தான் ஸ்பெல் போட்டாரு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு, பட் மேல நல்லாமே ஸ்பெல் போட்டாரு. ஸோ டிசி பவுலிங் ஓவராலா எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலிங் லைனப் தான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி. இல்ல நான் அன்னைக்கே சொன்னேன் முகேஷ் குமார் கண்டிப்பா ஆடுவாங்க. அவங்க எல்எஸ்டி டிஃபெண்ட் பண்ண வந்ததுங்கிறது ஒரு கரண்ட் T20 செட்டப்ல ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான். இன்ஃபேக்ட் கிரவுண்ட் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெங்கட் சொன்ன மாதிரி 10-15 ரன்ஸ் ஈஸிலி கண்டிப்பா ஷார்ட்டா இருந்திருப்பாங்க. பட் எல்எஸ்டியோட பவுலிங் வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரியான பவுலிங், நல்ல பேஸ் பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி ஃபயர் பண்ணாங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது இப்போ எல்எஸ்ஜி வந்து ஃபுல் ஆன் பேஸ் அட்டாக்கா இருந்தாங்க. எல்லாருமே 135+ போடுற பவுலர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பிளஸ் வெங்கட் சொன்ன மாதிரி ஒரு பவுலர் ஷார்ட் ஆயிடுச்சு எல்எஸ்ஜி பேட்டிங் மோசம் பண்ணதுனால. ஸோ அவங்க பவுலர்ஸுமே ஆனா பயங்கரமா லைன் லெங்க் எல்லாமே போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு பவுலர் ஷார்ட் ஆனதுனால அவங்களால அந்த 140 இது பண்ண முடியல. பவர் பிளேலாம் லிட்டரா சொல்ல போனா நெருப்பு கக்கிட்டு இருந்தானுங்க, அந்த மாதிரி பவுலிங் போட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பவுலர் ஷார்ட்ன்றது அவங்களுக்கு பெரிய அடி ஆயிடுச்சு. அதுவும் 140 ரன்ஸ் தான் போர்டில் இருக்குன்றப்போ அது அவங்களால இது பண்ண முடியல. எல்எஸ்டி காம்பினேஷனுமே அவங்ககிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல, அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. அவங்க 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ் அப்படிதான் ஆட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஷபாஸ்மே ஒரு பியூர் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. நீங்க மத்த டீம்ல எடுத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பாங்க அந்த டீம்ல. பட் இந்த டீம்ல இல்லாததுனால இங்க கஷ்டப்பட்டாங்க. பிளஸ் அங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேற ஆட்டாங்க, முகுல் சௌத்ரின்னு. ஸோ அதுலயுமே போனதுனால இம்பாக்ட் சப் உள்ள ஒரு பவுலர் வந்தாலுமே கரெக்டா 5 பவுலர்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரெண்டாவது நாக்கியா ஆடி இருக்க வேண்டாமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா மயங்க் யாதவ் இருக்காரு வெளில, அப்புறம் ஆவேஷ் கான் கூட இருக்காரு வெளில. இவங்க யாரோ வேணா ஒருத்தங்க ஆடிட்டு பிரிஸ்கியை கூட மேல இறக்கி விட்டுருக்கலாம். பதோனி இல்லைன்னா முகுல் சௌத்ரி, இவங்க 2 பேருக்கு பதிலாக பிரிஸ்கி இறக்கி இருக்கலாம். பிரிஸ்கி செம்ம ஃபார்ம்ல இருக்காரு ஒயிட் பால்ல. அதை எதுக்கு மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. காம்பினேஷனாலதான் தெரிஞ்சு இந்த மேட்ச் தோத்துருப்பாங்களோ என்னோட ஒப்பீனியன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர் இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். யூஸ்வலா வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே மேனேஜ் பண்றதுக்கு தான் இம்பாக்ட் பிளேயர் ரூல். இப்போ நீங்க பேட்டர் ஹெவியா போயிருக்கீங்க, 4 பவுலர்ஸோட தான் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சப்பவும் உங்க பேட்டிங் வீக் ஆயிடுச்சு இல்ல பேட்டிங் ஃபால் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, சோ அந்த ஸ்பாட்ல நீங்க ஆல்ரவுண்டர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், 11 ஒரிஜினல் நீங்க ஆட போற 11 சூஸ் பண்ணிட்டு போயிட்டு அடிஷனல் பேட்டிங் தேவையானப்போ பேட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேணும்னா பவுலர் சூஸ் பண்ணிக்கலாம் இஃப் பேட்டர் ஸ்கோர்ஸ் ரன்ஸ்னா. சோ நீங்க அப்படி போய்க்கலாம். இந்த மாதிரி டீமுக்கு அது பெஸ்டா இருக்கும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் ஆடி ஆகணும்னு அவசியமும் ஒண்ணும் இல்ல. உங்க டீம் காம்பினேஷன் இப்படிதான் இருக்குன்னு தெரியுது, உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இல்லைன்னா நீங்க நார்மல் 11 பிளேயர்ஸ் யார் ஆடுவீங்களோ அந்த லைனுக்கு போயிட்டு 5 பவுலர்ஸ் ஆர் 6 பேட்ஸ்மேன் போயிட்டு நீங்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் யூஸ் பண்ணி ஆகணுன்றதும் கிடையாது. அது இப்போ சப்போஸ் பூரான்கோ இல்ல பண்ட்டுக்கோ யாருக்காவது நல்லா பட்டுருச்சு, சோ பேட்ஸ்மேன் தேவையில்லைன்னா நீங்க அப்போ அடிஷனல் பவுலர் 6th பவுலர் இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி டீம்ஸ் வந்து இப்படி டெப்ளாய் பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா டீமும் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறாங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் பேட்ஸ்மேன் ஃபுல்லா அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா பவுலர் மட்டும் அடிப்பாங்க. சோ அப்படி இல்லாம 11 பிளேயர்ஸ் ஒழுங்கா ஆடுற பிளேயர் ஆடிட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயர் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசுனதுதான்
நார்கே ஆடுறதுக்கு பதில் ஃபுல் இந்தியன் பேசஸும் ஆடிட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா பரவாயில்ல. சோ தட் எய்தர் இங்கிலீஷ் கூட ஆடி இருக்கலாம் அவங்க வேணும்னா. அந்த ஆப்ஷனும் கூட இங்கிலீஷ் பாத்துருக்கலாம். அவைலபிள் இல்லடா, இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ பிரெட்ஸ்கி கூட ட்ரை அவைலபிள் இல்ல. பண்ணிருக்கலாம் மேபி. ஆனா பிரெட்ஸ்கி அந்த ஸ்பாட்ல ஆடணும்னு பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் அதுக்காக யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். இந்த காம்பினேஷன் பெரிய குத்தம் சொல்ற காம்பினேஷன் இல்ல. அவங்க பேட்டிங் ஃபெயில் ஆயிடுச்சு அவ்வளவுதான். சோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க பவுலிங்லயும். அதே மாதிரி இப்போ பிரின்ஸ் யாதவ் போட்ட ஒரு பாலுமே ஆக்சுவலா பேட்ஸ்மேனுக்கு பேட்ல வரவே இல்லை. பயங்கரமான லென்த் டிசீவ் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு தடவை லென்த் பிச் பண்ணும்போதும் நல்லா இன்ஃபேக்ட் முகமது ஷமிக்கு சூப்பரா ஸ்விங் ஆச்சு, பயங்கரமான ஸ்விங்கு. கேஎல் ராகுல் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் போனதுங்கிறது ஆக்சுவலா அந்த ஷாட்டை கேஎல் ராகுல் ஆடி இருந்திருக்க வேண்டாம். பட் ஸ்டில் சூப்பர் டெலிவரி, நல்ல டெலிவரி. அதுக்கு அவங்க வந்து அரௌண்ட்ல இருந்து வந்துட்டு அவ்வளவு தூரம் பாலை வெளியே எடுத்துட்டு போனதுங்கிறது அந்த அந்த இடத்துல ஆக்சுவலா கவர்ஸ்ல தூக்கி அடிக்கலாமா இல்ல ஸ்லைடா கவர் டிரைவ் ஆடலாமாங்கிற கன்ஃபியூஷன்ல மிஸ் டைம் ஷாட் ஆடி டிசைவ் பண்ணிட்டாரு லிட்டரலா முகமது ஷமி. அதுக்கேற்ற மாதிரி அடுத்து அந்த ஓவர் ஃபுல்லாவுமே சூப்பரா போச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பவர் பிளேல போட்டது மிடில் போட்ட பிரின்ஸ் யாதவ்லாம் வந்து ரொம்ப நல்லா போட்டாங்க. அக்சர் பட்டேல் விக்கெட் வந்து அந்த கேம் டைனமிக்கா மாத்தறதுக்கான விக்கெட். ஐடியலா அந்த டைம்ல வந்து ஸ்டப்ஸும் ரிஸ்வியும் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்து சூதனமா ஆடி கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு டிப் விழுந்திருந்தது அப்படின்னா அது பேட்டிங் ஆக்சுவலா கொலாப்ஸ் பண்ணி இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஐ மீன் பேக் டு த கேம் வரதுக்கான எக்கச்சக்க டெலிவரிஸை அவங்க பவுலர்ஸ் வந்து சூப்பரா நெயில் பண்ணாங்க. பட் ஸ்டில் அகைன் டிசி வேர் அ பிட் மோர் தென் எல்எஸ்ஜி டுடே. அண்ட் சமீர் ரிஸ்வியை பத்தி பேசி ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இன்ஃபேக்ட் 20-25 பாலுக்கு வந்துட்டு அதே 100 ஸ்ட்ரைக் ரேட்டு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பிலோ 90 கூட ஸ்ட்ரைக்ல ஆடிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் வெல் ரீடிங் ஹிஸ் கேம் வெரி வெல். திடீர்னு பார்த்தோம்னா கரெக்டா ஒரு 2 பால் வந்துட்டு ஷபாஸ் அகமது கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா லென்த் பால் வரவும் நிறைய ஸ்கோரிங் ஆப்ஷன் வந்து அவருக்கு டுவர்ட்ஸ் ஃபைன் லெக்ல அடிச்சாரு. எனக்கு ஓகே என்னோட ஃபைன் லெக் உள்ள வச்சு தான் போடாரு, நான் அங்க அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 4-5 ஷாட் ஃபைன் லெக்ல அடிச்சாரு. நல்லா கிரவுண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணி ஆடினாரு. பட் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரன் ரேட்டை குறைக்கிறதுக்கும் அவர் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகல. ஓகே இந்த பால் அடிச்சிட்டேன், அடுத்த பால் வந்து டாட் அடிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபீல்டில் ஆடின ட்ரிஸ்டன் சப்ஸும் ரொம்ப அருமையா ஆடினாரு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு அதுல? இல்ல இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா டிசி பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இவங்க ஒரு ஓவர் ஷாட்னு. எப்படியுமே அந்த 4 ஓவர் 5th பவுலர் கிட்ட இருந்து இவங்க போட்டுதான் ஆகணும்னு தெரியும். அதை மத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணல. சமீர் ரிஸ்வி அண்ட் ஸ்டப்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து அது கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நீங்க ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரும் உங்களுக்கு இல்ல. எய்தர் நீங்க தோக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆல் அவுட் மட்டும்தான். நீங்க 20 ஓவர் ஆனா இந்த கேம் ஆடிடுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு பவுலர் ஷாட்னும் தெரியும். அந்த விஷயத்துல ரிஷப் பண்ட்டையும் பாராட்டுவேன். ஏன்னா நடுவுல 2 ஓவர் அங்க இங்க கொடுத்து தள்ளிட்டு நம்ம லாஸ்ட் ஓவர் எப்படியாவது அப்படி இப்படி தள்ள முடியும்னு பார்க்க யோசிக்கல. அவரு ஃபுல்லா அட்டாக்குக்கே போனார். ஏன்னா வேற ஆப்ஷனும் இல்ல அவங்களுக்கு. அந்த விஷயத்துல இவங்க கரெக்டா சூட்டபிள் ஆடிட்டாங்க. அந்த கேம் சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி பெரிய அட்டாக்கிங் ஷாட்டும் யாரையும் ஆடாம கரெக்டா நீ சொன்ன மாதிரி சபாஸ் அகமது நடுல வரும்போது அந்த ஓவர் 15 ரன் எடுத்தது. ஸோ ப்ரெஷரும் இல்ல. 140 ஸ்கோர்ல உங்களுக்கு 15 ரன்ஸ்ன்றது பெரிய ஸ்கோர். ஸோ நீங்க ரன் பால் வந்துடும். அதுக்கப்புறம் அழகா ப்ரெஷர் இல்லாம ஆடிட்டாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு டிசி மேனேஜ்மெண்ட்டும். ஏன்னா ஆல் த டே எவ்ரி டே என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த டீம்ல பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி ஓவர் அசுதோஷ் சர்மா தான் ஆடி இருப்பாங்க யாரா இருந்தாலுமே. பட் சமீர் ரிஸ்வி அந்த ஸ்பாட்ல நானும் டிபேட்டபிளா தான் இருந்தது. ஏன்னா சமீர் ரிஸ்வி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு தெரியல. அதுவும் டூ இயர்லி. ஏன்னா ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து கேட்டகரைஸ்ட் அஸ் நம்பர் 4 பேட்ஸ்மேன் இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா ஒரு நம்பர் 4 நம்பர் 5 தான் சவுத் ஆப்பிரிக்காக்கே ஆடுறாரு. பிரீவிஸும் இவரும் தான். ஸோ நம்பர் 4 ஈஸியா ஆடிப்பார் அவர். அந்த ஸ்பாட்ல சமீர் ரிஸ்வி இறக்கி விட்டு அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்ததுதான். அது மேபி அது இவங்க ஃபேவரபிளா நடக்கலன்னா பெரிய கொஸ்டினபிளா இருந்திருக்கும். அசுதோஷ் சர்மா லாஸ்ட் இயர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் சமீர் ரிஸ்வியை நம்பி அவங்க இறக்கி விட்டது அது அவங்களுக்கு கெயின் கொடுத்துச்சு. வேற ஒன்றும் இல்ல. இல்ல எனக்கு வந்து நீங்க வந்து நரேஷை வந்து பாராட்டி ஆகணும். அவரோட பவர் பிளே பர்பிள் கேப் பவுலர் செலக்ட் பண்ண பவுலர் வந்து அருமையான ஒரு ஸ்பெல்ல போட்டாரு. முதல் 3 ஓவருக்கு 6 ரன் தான், ஒரு மெய்டன் வேற அதுல. ஸோ குடோஸ் டு நரேஷ், ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு இது பண்ணதுக்கு. நம்ம இன்னொரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். ஆரஞ்ச் கேப்புக்காக சஜஸ்ட் பண்ண கேஎல் ராகுல் வந்து இன்னைக்கு கோல்டன் டக்கு. அது நம்ம யோகி தான் சூஸ் பண்ணாரு. அது வந்து என்னோட நேரம் நினைக்கிறேன். 5 out of 5 சஜஷன் வந்து மேட்ச் பத்தி கரெக்டா சொல்லியாச்சு.
ஆனா என்னோட ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்பும் இன்னும் அக்கௌண்டே ஓபன் பண்ணல, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இட்ஸ் a வெரி லாங் டோர்னமெண்ட், மோர் கேம்ஸ் டு கம். என்னன்னு பார்ப்போம். இந்த மேட்சை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல 5 இது 5க்கு 5ன்னு சொன்னப்போ இன்னொரு 5க்கு 5 இங்க இருக்கிறத பத்தி பேசி ஆகணும் நம்ம. It's a long tournament, அது more to come. That's it. ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம வந்து இப்போ அடுத்து நடக்க போற மேட்சோட ப்ரிவியூ போயிடலாம். இட்ஸ் கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச், கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் நடக்க போகுது. ஸோ 2 பவுலிங்கே இல்லாத டீம் மோதிக்க போறாங்க. இது எஸ்ஆர்ஹெச்சோட 300 இருக்குமா அப்படின்றத என்னோட கேள்வியா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அதான் இது பேய்க்கும் சண்டை, அந்த மாதிரி இருக்கிறதுலே 2 கேவலமான பவுலிங்ல என்னப்போ நாளைக்கு விளையாடிக்கு போறாங்க. அது ஈடன் கார்டன்ஸ்ல வேற ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு தான். என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். ஆனா ரொம்ப கொஸ்டினபிள் 2 டீமுமே. நிறைய சாய்ஸஸ், எப்படி போறது என்ன ஏதுன்றது. ரஹானே ஓப்பனாவே சொல்றாரு, கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை தான் கேட்கணும் நீங்க, கேம் கிரீன் ஏன் பவுலிங் போட மாட்டாருன்னு. நீங்க கேம் கிரீன் பவுலிங் போடலன்னா நீங்க கேம் கிரீன் ஆடுறதுக்கு பதில் டிம் சைஃபர்ட்டே அடிக்கலாம், இல்ல கீழே யாரையாவது கூட இன்னும் ஆட வச்சுக்கலாம். நீங்க கேம் கிரீன் பவுலிங் இல்லைன்னா நான் ஆல் த டே வேற ஏதாவது பேட்ஸ்மேன் அடிப்பேன், இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன். எனி டே சீஃபர்ட் பெட்டர் தென் கேம் கிரீன் பேட்டிங்காக. இல்லடா, கேம் கிரீன் இல்லாட்டினா நீ ரவுமன் போல கீழே இன்னும் ஆடிட்டு மேல ரகுவன்ஷி மேல நல்ல ஆடலாம். ஆப்ஷன். ரகுவன்ஷிக்கு மேல ஆட வேண்டாம், ரகுவன்ஷிக்கு ப்ரோமோட் பண்ணுவான். இல்ல ரிங்கு சிங் நிறைய தடவை 20 பால் மேல போயிட்டாரு. 25 க்ளோஸ் கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு தெரிஞ்சு கேம் கிரீன் ஆடி தான் ஆவாங்க அவங்க. ஆனா பவுலிங் போடாத ஆளை வச்சுட்டு என்ன பண்றது, மேட்ச் ஜெயிக்கணும்ல. அவங்களுக்கு என்ன தைரியம்னா அந்த டீம்லயும் பவுலிங் போட ஆளு இல்லல்ல, அதனால அந்த ஒரு நமட்ட அங்கேயே ஒரு கேவலமான சாய்ஸ் அவங்களது. பெயின் ஆடினது, அவங்க பெயின் ஆடி அவங்க டீமுக்கே ஓவர் பெயின் ஆக்கிட்டாங்க. பிரைடன் காஸ் ட்ரை பண்ணலாம், நீங்க பெயின் ஆடுறதுக்கு பிரைடன் காஸ் எவ்வளவோ பரவாயில்ல. இல்லன்னா நீங்க இப்படிதான் யோசிக்க போறீங்க, நீங்க ஃபுல் பேட்டிங் போய் ஜெயிக்க போறீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் ஆடுங்க. பேட்டிங் பவர் அப் பண்ணிட்டு ஒரு இந்தியன் பவுலர் யாராவது ஆடிட்டு நீங்க 300 அடிச்சா ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க 240 250 அடிச்சாலுமே இந்த பவுலிங் வச்சு தோத்துருவீங்க. அதுக்கு நீங்க இன்னும் ஸ்கோர் ஸ்பைல் அப் பண்ணிட்டு 300 போயிட்டு நீங்க பவுலிங் வச்சு பிரஷர் போட ட்ரை பண்ணலாம். அதுதான் ஒரே ஆப்ஷன், வேற வழி இல்ல. பிரைடன் காஸ் ஐ திங்க் போன மேட்ச் வந்து இன்ஜூர்ட் நினைக்கிறேன், அது 100% இல்லன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு பெயின் கடைசி சுச்சுவேஷன்ல ஆடினாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிரைடன் காஸ் உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நிதிஷ் ரெட்டி மேலயும் ஸ்வாட் ரொம்ப நாளா தொங்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. 2 சீசன் ஆச்சு ஆடி. போன இல்லடா பெங்களூர் மேட்ச்ல நிதிஷ் ரெட்டிய 2 டவுன் இறக்காம இருந்திருந்தா ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 20 for 3ல இருந்து 200 போயிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வராம இருந்திருந்தா இன்னும் வேகமா போயிருப்பாங்க. அந்த கிளாஸ்னே ஆட வச்சிடலாம் 2 டவுனுக்கு. அவங்க நிதிஷ்குமார் ரெட்டிய நம்பர் 6 அவன் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி நம்பர் 6ல ஆட வைக்கலாம். வேற ஏதாவது ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ்? ஜீசன் அன்சாரி ஆட வைக்கணும் எப்படியாவது உள்ள. ஆமா பண்ணுங்க ஜீசன். ஒரு ஸ்பின்னர் ஆச்சு ஒரு ஒழுங்கா அதாவது இன்னைக்கு இப்ப எல்எஸ்ஜி 4 பவுலரோட ஆடின மாதிரி அவங்க ஒரு நல்ல பவுலரோட ஆடணும் அவங்க நாளைக்கு. ஆனா நாளைக்கு டாஸ் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அதான் மேஜர் ஃபேக்டர். டாஸ் தான் மேஜர் ஃபேக்டர் நாளைக்கு இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா 2 டீம்னாலையும் 240 250 அடிச்சா சேஸ் பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன், 2 டீமோட பவுலிங் வச்சு பாக்குறப்போ. அது இந்த கண்டிப்பா அடிக்கலாம், கண்டிப்பா பண்ணலாம். இல்ல டாஸ் பத்தி பேசும்போது இது வரைக்கும் 5 மேட்ச்மே டாஸ் ஜெயிச்ச டீம் தான் ஜெயிச்சிருக்குது. சோ 6வது மேட்ச் அதுவும் டாஸ் ஃபேக்டர் கன்ஃபார்மா வேலை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட், 5மே சேசிங் தான். அப்புறம் நேத்து அக்ஷர் பட்டேல் வந்து வின் பண்ணிருக்குன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா இன்னைக்கு அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு நான் சொன்னேன். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் லக்னோ இந்த டோர்னமெண்ட்ல லூஸ் பண்ணிருக்காங்க, விச் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தி டாஸ் அட்வான்டேஜ் இந்த டோர்னமெண்ட்ல நல்லாவே இருக்கு அப்படின்றது. சொல்லுங்க. எல்எஸ்ஜி விசஸ் டிசிலே டாஸ் ஜெயிச்சிட்டு அக்ஷர் பட்டேல் வந்து இந்த கிரவுண்ட்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க, ஆனா நாங்க பேட்டிங் செகண்ட் பண்ணி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பேசிட்டு பேட்டிங் செகண்ட் எடுத்தாரு. இல்ல நம்ம நேத்து சொன்ன அந்த கேம் வந்து கொஞ்சம் ஸ்கோர் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் கான்டெஸ்ட் இருந்திருக்கும் அந்த கேம்லயும். கண்டிப்பா இந்த கேம் கண்டிப்பா இருந்தாங்க. ஈடன் கார்டன்ஸ்ல ஹெவி ஸ்கோரிங் தான், எப்படியும் மினிமம் 200 பிளஸ் தான். அதுவும் சேஸ் பண்ண போறாங்க எந்த டீம் ஆனாலும். சோ இந்த பவுலிங் லைனை வச்சு என்ன பண்ண போறாங்க நாளைக்கு பார்க்கணும். இல்ல நாளைக்கு மேட்ச்ல ரஹானே ஆடுவாரா? எனக்கு தெரிஞ்ச ஆடுவாரா, அவ்வளவு இன்ஜூரி மாதிரி தெரியல அன்னைக்கு. இல்ல இப்போ வரைக்கும் ஆபீஷியலா இந்த நியூஸ் வரல இந்த மாதிரி அவைலபிளா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலைக்குள்ள ஏதாவது இருந்தா வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரஹானே வில் பி பேக் டுமாரோ. அண்ட் ஒருவேளை நாளைக்கு ரஹானே ஆடலன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். ஏன்னா ரிங்கு சிங்னால ஓகே அந்த டைம் ப்ரெஷரும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவரோட பவுலர்ஸோட ரொட்டேஷனோ இல்லை இதுவோ வந்துட்டு நாட் அப் டு த மார்க். அவருக்கு ஆக்சுவலாக இருக்கிற ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் ஹீ கேனாட் ரெப்ளிகேட் வாட் ரஹானே கேன் டூ ஆன் த ஃபீல்ட்.
இருக்கிற டீமை வச்சு ஏதாவது ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ண முடியும்னா அது ரஹானேவால மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு ஆஸ் அ கேப்டன் ரஹானே ஆடுறதுங்கிறது கொல்கட்டாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இல்ல அன்னைக்கு மேட்ச்ல பாக்கும்போதே இந்த மிடில் ஆஃப் தி ஓஷன் மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்தாரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் ஏதாவது ஹெல்ப் கேட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா அந்த அன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச மேட்ச். பட் அது கோயிங் ஃபார்வர்ட் எப்படி பண்றாருன்னு தான் பாக்கணும். ரஹானே இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா. ரஹானே இருந்தும் அந்த டீம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் கேப்டன்சில கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றன்ற சுச்சுவேஷன் இருக்கணும். அந்த விஷயம் பாக்கணும். ஸோ இன்னொரு கொஸ்டின் ப்ரெடிக்ஷன் இருக்கு போயிடலாமா? எனக்கு. இப்ப ஆ இல்ல இப்ப அவங்களோட வான்கடையில ஆடும்போது அவங்க ஸ்பின் ட்வின்ஸுக்கு வந்து பால் பெருசா திரும்பல. வான்கடை இது ஈடன் கார்டன்ஸ்ல திரும்புமா ஸ்பின் ட்வின்ஸுக்கு? எங்கேயும் திரும்பாது. நீ எங்க ஆடினாலுமே ஐபிஎலுக்கு திரும்பாது. கிரிப் வேணா லைட்டா ஆகி ஸ்டிக் ஆன் ஆகுமே தவிர திரும்ப சான்ஸ் எந்த பிச்சிலும் இப்ப கிடையாது. இந்த லக்னோ பிச்சும் சரி நேத்து ஆன பிச்சிலும் சரி சஹலுக்கே திரும்பல. அது கொஞ்சம் ஸ்லோவா பிச்ல நின்னாதான் ஹெல்ப்ஃபுல். மத்தபடி திரும்ப வாய்ப்பே இல்ல. இங்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா 200+ தான் அடிப்பாங்க எந்த டீம் ஆனாலும். இது பேட்டிங் பாரடைஸ் தான். சின்ன கிரவுண்ட் சைஸ் சின்னது, அதனால மிஸ்ஸிட்டு கூட அதான். 6 போகும். இத்தனைக்கும் ஐசிசி ரெகுலேட் பண்ண பிச்சர்ஸ்லயே 200 இருந்தது ஆவரேஜ் ஸ்கோர் வேர்ல்டு கப்ல. சோ ஐபிஎல் நினைச்சு பாருங்க அப்போ. அப்ப எஸ்ஆர்எச்சோட 300 கனவு நிறைவேறிடுமா நாளைக்கு? தெரியல நிறைய பாப்போம். சான்ஸ் இருக்கு. கேகேஆர்லயும் அவனே ஃபின் ஆலன் வந்து செமிஃபைனல்ல ஈடன் கார்டன்ஸ்ல தான் அண்டர் அடிப்பாரு ஆஃப் 37 பால்ஸ். ஸோ அவருக்குமே ஈடன் கார்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல. ஸோ அதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். பார்க்கலாம், ரெண்டு சைடுமே பேட்டர்ஸ் ஹெவி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு 300 எஸ்ஆர்ஹெச் போட்டு அந்த 300 கேகேஆர் சேஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். இல்லைன்னா இது பிரிட்டி மச் ஒரு டுபாக்கூர் கான்டெஸ்ட் தான் நாளைக்கு. எப்படி போறதுங்கிறத பார்க்கணும். எப்படி ஒரு உங்களோட இல்ல ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு? என்ன டீம் ஜெயிப்பாங்க? 3 லோ நான் ஸ்கோரிங் SRH. கேம்க்கு அப்புறம் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் பார்க்க போறோம் நாளைக்கு. நான் எஸ்ஆர்எச். நான் கூட எஸ்ஆர்எச் தான். நான் கேகேஆர் பக்கம் போறேன். ஹோம் கிரவுண்ட் நான் அட்வான்டேஜா? கேகேஆர் பக்கம் தான் போலான்னு இருக்கேன். நான் கேகேஆர். ஐயோ போச்சு அடே ஐயோ வந்துட்டானே. ரெண்டு பேரும் 100% இவன் வந்துட்டான். இருக்கீங்களா? நாளைக்கு ரெண்டு பேரும் 100% அது முடிச்சிருவோம்டா. இவ்வளவு நேரம் SRH இவ்வளவு நாள் நான் கொஞ்சம் ஐயோ, இவன் வந்து கேகேஆர் தான். சரி ஓகே பரவாயில்ல. நான் இதுக்காக என்ன மாத்த விரும்பல. நான் கொஞ்சம் கட் ஃபீலிங் வச்சிருக்கேன். பட் அகைன் நாளைக்கு ரஹானே ஆள தான் நான் இப்பயே சொல்றேன் கேகேஆர் ஜெயிக்க மாட்டாங்கன்ட்டு. பட் ஒரு சின்ன இதுல ரஹானே ஆடுவாங்கங்கிற நம்பிக்கையில நான் வந்து எனக்கு இல்ல இன்னொரு இல்ல அதிகமான ரகானே ஒரு point இருக்கு. அன்னைக்கு எனக்கு டேவிட் பெயின் ஆடக்கூடாது. அவனுக்கு பதில் வேற யார் ஆடினாலும் எஸ்ஆர்எச் வின் 100%. அப்ப அப்படியே நானும் சொல்லுவேன், நாளைக்கு நான் ஃபின்னால அடிக்கலன்னா எஸ்ஆர் ஜெயிச்சிருவாங்க. இப்படி நானும் சொல்லுவேன். என்னது எல்லாரும் இஃபு போட்டா நானும் இஃபு போடுவேன். அப்போ யார் ரெண்டு டீம்ல ஒரு டீம் இல்ல இல்ல நான் வந்து டீமை மாத்தல. நான் மாத்தல. டீம் நான் வந்து கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். பட் ரெண்டு இல்ல இல்ல நான் கேகேஆர் பண்ணுவாங்க. டேவிட் பெயின் ஆ. ஆடலனா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன் எஸ்ஆர்எச். யாரோ ஒரு நான் என்ன சொல்றேன்னா இஃப் கேகேஆர் தான் பட் எல்லாம் ஜெயிப்பாங்க. வேண்டாம். நான் கேகேஆர் தான் பேக் பண்றேன். பட் ரஹானே இல்லன்னா எஸ்ஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்ல இல்ல. ரகானே ரெண்டுல என்ன கண்டிப்பா டீம்? அதெல்லாம் சொல்லாத. நீ ஒரு டீம் சொல்ற ரெண்டுல என்ன அவ்வளவுதான். டீம்? கேகேஆர் நான் சொன்ன அப்படி சொல்றேன். கேகேஆர் டேவிட் பெயின் ஆடினா எஸ்ஆர்எச் கஷ்டப்படுவாங்க. இல்லனாலும் எஸ்ஆர்எச் ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி கேகேஆர் 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 நானும். ரகானே கண்டிப்பா ஆடுவார். நாளைக்கு கண்டிப்பா ஆடுவார். அன்னைக்கு கிராம்ஸ்ல போன மாதிரி தான் தெரிஞ்சது. கிராம்ஸ் தான் போல, ஒன்னும் ஓகே பிரச்சனை வேற ஏதாவது இருக்காது. இருக்கா இந்த பத்தி பேச? நானா மேன் ஆஃப் த மேட்ச் ஆறு. ஓகே இந்த மேட்ச் ரெண்டு பேர் அக்ஷர் பட்டேல் ஒருத்தர் இது சொன்னோம். ஃபினாலன் ஆனா அது வந்து நான் இஷான் கிஷன் போறேன். யோகேஷ் நான் ஓ ஈசான் கிஷன் போறியா? எனக்கு ரெண்டு ஓபனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் அடிப்பாங்கன்னு தோணுது எஸ்ஆர்எச்ல. ஏன்னா இவங்க பவுலிங்கும் வந்து எக்ஸலண்ட் பேஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முசர்பானி மட்டும்தான் பேஸ் ஜெனரேட் பண்ற பவுலர். வைபவ் அரோரா ஸ்விங் காட்டுற பவுலர் தான். கார்த்திக் தியாகி எப்படி கொடுக்க மாட்டாங்க பவர் பிளேல. அண்ட் எனக்கு அதனால முசர்பானியா ரெண்டு பேரும் ஜிம்பாப்வே மேட்ச்ல அபிஷேக் சர்மா சூப்பராவே ஆடினாரு. சோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான் ஆக்சுவலா. எனக்கு ரெண்டு ஓபனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க தான் யாராவது ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச். எய்தர் டிராவிஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா. சரி ஓகே நான் ஒரு டீம் சொல்லிட்டேன். ஃபினாலன் தம்பி சொல்லுப்பா. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு. அவன் ஏதாவது பவுலர் எந்த பவுலர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வேற யார் இருக்காங்க அந்த டீம்ல? கிரீன். நான் கிரீன் போய்க்கிறேன். எம்ரோன் கிரீன். இவன் ஃபைனல் சொல்லிட்டான். ஏன்னா எல்லாரும் உன்னோட ப்ரெடிக்ஷனுக்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் சரி, மேன் ஆஃப் மேட்ச் சொல்லாமா? அதான் இல்ல நான் யோசிச்சேன் அந்த மாதிரி. நான் அதனால நான் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல நான் கேகேஆர் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் உடனே வந்து முட்டு கொடுப்பல. இந்த மாதிரி சில டைம் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆனா தோத்த டீம் பிளேயர்ஸ் கூட மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்பாங்க. ஓகே கிரீன். ரகானே பேசுறது நான் கிரீன் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. யாருமே ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளவுதான் நான் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட.
இதோட இந்த ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸை இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். நாளைக்கு மற்றும் ஒரு மேட்ச்ல மற்றும் ஒரு போஸ்ட் மேட்ச் அண்ட் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்